வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிய கரைக்க வேண்டாம், பருப்பை வேக வைக்க வேண்டாம், ரசப்பொடி வேண்டாம், நெல்லிக்காய் ரசம் சட்டுன்னு செய்யறது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சாமான அரைச்சிப்போம். அதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கோசா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதுக்கு நெல்லிக்காய் 2 வெட்டிண்டு சேர்த்துருவோம். நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டரா வேலை செய்யக்கூடியது, வெயிட் லாஸுக்கு உகந்தது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, பிபியை கண்ட்ரோலா வச்சிருக்கும். இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு 1 அரைமா அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துருவோம். 500 ml தண்ணி விட்டுண்டு கலந்து வச்சுலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துருவோம். தக்காளி 2 சின்னதா வெட்டிண்டு சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். இப்போ கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துருவோம். லோ ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நுரைச்சு வர ஆரம்பிச்சிடுத்து. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். நம்மளுடைய ரசம் சிம்பிளா ரெடி ஆயிடுத்து. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துல 2 நாள் அட்லீஸ்ட் இதை சாப்பிட பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.